ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்க கேபிள் சங்கர். நான் இன்னைக்கு உங்களோட பேச போற படத்தோட பேர் வந்து மிஷன் இம்பாசிபிள். இந்த ஃபைனல் ரெக்கனிங் அப்படின்ற இந்த படத்தை பற்றி தான் பேச போறேன். மிஷன் இம்பாசிபிள் சீரிஸ் பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இது எவ்வளோ பெரிய வெற்றிகரமான சீரிஸ். டாம் குரூஸுடைய வெற்றி கணக்கில் வந்து எல்லா படங்களுமே ஹிட்டான படம் தான். இதில் ஒரு சில பாகங்கள் வந்து முன்ன பின்ன பெரிய வெற்றியோட கிட்டே அடையாமல் இருக்கலாம். பட் ஆனாலும் இந்த சீரியஸ் வந்து மிக சக்சஸ்ஃபுல்லான சீரியஸ். இந்த சீரியஸோட கடைசி சீசன் இதுக்கு அப்புறம் நாங்கள் எடுக்க போறதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால இந்த சீசன் மேல மிகப்பெரிய ஒரு பரிவும் ஆசையும் இது முடிஞ்சிச்சா அப்புறம் வராதுன்ற ஒரு ஒரு இதுவும் இருந்துச்சு, எமோஷனும் இருந்துச்சு. ஸோ அந்த இந்த சீசன் வந்து ஆரம்பிக்கும் போது இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது ஆரம்ப காட்சியில வந்து எப்பயுமே ஒரு அதிரடியான காட்சிகள் ஆரம்பிப்பாங்க. இதுல இருக்கிற அதிரடி காட்சிகள் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் அந்த ஆரம்ப காட்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து ஒன்றும் இல்லை, வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஏஐ மூலமாக உலகம் ஃபுல்லாக இருக்கிற அணு ஆயுதங்களை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் பண்ணி ஒரு ஒரு பெரிய சதிகார கும்பல் வந்து ஒரு கம்பெனி வந்து அது செய்ய நடக்குது. அந்த தகவல் எங்களுக்கு தெரிய வருது. அது தெரிய வரும்போது எப்படி வந்து உலகத்தை காப்பாற்றுறாங்கன்றது தான் இந்த சீரியஸோட கதையும் குறிச்சு இந்த படத்தோட கதையும் கூட. ஸோ நத்திங் இதில் ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இதோடைய பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், ஆக்ஷன் காட்சிகள், பழைய பழைய எபிசோட்ஸில் வந்த ஆட்களை வந்து இன்கார்பரேட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மிஷன் இம்பாசிபிளில் வந்து இந்த மேலேருந்து தொங்கி எடுக்கக்கூடிய அந்த சீன் வரும்போது அதில் இருந்த ஒரு ஆள் வந்து இப்போ வந்து சயின்டிஸ்டாக வேற ஒரு விஷயத்துக்கு வந்து உதவுது, கிளைமேக்ஸில் வர்றது. அப்புறம் லொக்கேஷன்ஸு, ஃபைட் சீன்ஸாக பண்ணது, ஆஸ் யூஷுவல் வந்து ஓடுற ஃப்ளைட்டில் ஏறுறது, ஃப்ளைட்டில் தொங்கிக்கிட்டே வந்து சண்டை போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்மளை பிரமிக்க வைக்கிறதாகவும் மயிர்கூச்ச வைக்கிற மாதிரி இருக்கு. முக்கியமா இந்த படத்துல வந்து ஒரு ஒரு காட்சி இருக்கு. அந்த காட்சி என்னன்னா, ஒரு 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 பிளிங்க் ஆஃப் த ஐன்னு சொல்லுவாங்க. அந்த பிளிங்க் ஆஃப் த ஐ அப்படின்ற விஷயத்துல வந்து அந்த அந்த பிளிங்க்குள்ள ஒரு விஷயத்த வந்து காப்பி பண்ணி எடுத்து ஆஃப் பண்ணி போடணும். அப்பதான் வந்து பாம் அடிக்காதுன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இது வந்து பிராக்டிக்கலா அது வந்து ரொம்ப அப்படி சொடக்கு போற நேரத்தில் நடக்கிற விஷயம் தான். ஆனா அந்த சொடக்கு போற இடத்துல நடத்துற விஷயத்த வந்து அவங்க வந்து அதை விஷுவலா காட்டினதும், அதை நம்மளை வந்து அந்த எடிட் பண்ண விதமும், அந்த காட்சியை வந்து அவங்க கொண்டு வந்த விஷயமும், அந்த செகண்ட்ல கட் பண்ணி காட்டின விஷயமும் செம்மையா இருந்துச்சு படம் பார்க்கும்போது. ஸோ இந்த சீசன் இந்த இந்த லாஸ்ட் படம் இதுக்கப்புறம் வந்து வராது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது வந்து எனக்கு ரொம்ப தோணல. இந்த படத்துல இருக்கிற வரவேற்பை பார்த்தா இந்த படம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு இன்னொரு பாட்டு பிற்காலத்தில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேபி டாம் குரூஸ் இல்லாம வேற ஏதாவது ஒருத்தர் வந்து புதுசா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜேம்ஸ் பாண்ட் எப்படி வந்து ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் சீரீஸோ அதே போல இந்த சீரீஸும் வந்து சக்சஸா ஒரு சீரீஸ். அதனால இது அவ்வளவு சீக்கிரம் விட்டுற மாட்டாங்கன்னு தோணுது. பார்ப்போம். இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல பார்த்துட்டு உங்க கருத்தை சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.